திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீட் தேர்வை எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்பும்னு உதயநிதி கூட சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்து இவ்வளோ ஆண்டுகள் ஆகியும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீட்டு அது அவருடைய தேர்தல் பொய் வாக்குறுதிகள் நம்ம தெரிஞ்சது தானே. அதாவது திமுக எப்போவுமே ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அது பிறகு அதிலே திரும்பி ஒரு கவிதை புனையத்தோடு நான் இப்படி செய்யலை அப்படி செய்யலைன்னு சொல்லுவாங்க. அது அவர்கள் சொல்கிற பொய்யோட 1000-1 மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு போயிட்டோம். நீட்டு தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தெரிஞ்சு தான் இந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாது, இந்த மருத்துவத்துறைக்கு ஒழுக்கம் வேணும். இப்போ ஒரு ஒழுங்கீனமான முறையில் தனியார் கல்லூரிகளால் நிறைய படிக்காத, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி அவருடைய ஒரு வாரிசுக்கு வந்து 700 மார்க் என்ன இருக்கும்போது வாங்கிக்கிடுவாங்க. ஏன்னா பவர் அந்த மாதிரி ஒரு மருத்துவத்துறை வந்து ஒரு பாலடைஞ்சு போகுது. இதெல்லாம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலே இது பண்ணி தான் அம்மா ஓராண்டு மட்டும் கேட்டார். என்னுடைய கல்வி சீரமைப்பை கட்டமைப்பை உருவாக்கணும், அதுக்காக எனக்கு ஓராண்டு காலம் மட்டும் டைம் தாங்கன்னு சொல்லி 2016, 17, 15 கேட்டு வாங்கினாங்க. 16, 17 நிலுவைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. திரும்பி நீட்டுன்னு சொல்கிறத தவிர்த்துக்கிட்டு இன்னைக்கு தனியார் சுயநிதி கல்லூரியில் கல்வி கொள்ளை கட்டணம் அடிச்சிட்டு இருக்க தனியார் கல்லூரி மருத்துவக் கல்லூரிகளை வரமுறைப்படுத்த சொல்லுங்கள்.